ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நருட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் எமௌண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீக் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா பண்டல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நியூ பேக் ஸ்கின் அதெல்லாம் என்ன ஈவெண்ட் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன 100 சப்ஸ்கிரைபர் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா நருட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சமனிங் அமௌண்ட் வந்து சமனிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏறினு சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் அந்த மாதிரி இல்லை. இது வந்து எப்படி வரப்போகுதுன்னா அந்த மாதிரி இந்த தவக்கால மேலே வந்து நருட்டோ உட்காந்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது வந்து காமகிச்சி அந்த சமனிங் ஜுட்ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ அந்த M4A1 ஸ்கின் வந்து பார்த்துருப்போம். அதோட வந்து அந்த தீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு லீக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு பவர் இன்னும் கிடைக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொராசாவோட சாஸ்கே கொராசா வந்து ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. அது வந்து போன வீடியோவில் போட்டிருந்தோம். பார்க்கலைன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து 2 டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அரோரா அந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து மெயின் ரிவார்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த AWM ஸ்கின் தான். இது பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு ப்ளஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து +, டபுள் +, மேகசின் மைனஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோர்னமெண்ட் பிளேயர் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். AWM எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கிளாஸ் ஸ்குவாடு ரேங்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி முடிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டராக கொடுத்துருப்பானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போனால் வவுச்சரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 100 கிலோமீட்டர் போனால் அந்த கேரக்டரு இந்த மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக 600 கிலோமீட்டர் போனால் அந்த AWMக்கான ஸ்கின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் வந்து டேட் பேஜ் போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 15, 16 இந்த மாதிரி டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் வந்து பிறகு பார்த்தா நம்ம வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். கேஸ் அடுத்து என்ன ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அரோரா ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து என்னென்ன கொடுக்குறான்னு பார்த்துலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸு, இந்த ஓனாயோட லூட் பாக்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா ப்ளூ கலரில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அது பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா அந்த ஓனாய் வந்து இப்படியே படுத்துருக்க மாதிரி அந்த கையெல்லாம் தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மான்ஸ்டருக்கான ஸ்கின்னு. இந்த மான்ஸ்டருக்கு பார்க்க வெறியாக இருக்குது, நல்லா ப்ளூ கலரில். நெகம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருக்கு, பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ பைப்பில் ஏதோ போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பெராங்க்கான ஸ்கின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அரோரா AUGக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பங்களாதேஷ் சர்வர், அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அரோரா ராயல்ன்ட்டு ஒரு லக்கி ராயல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பவர்னு பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அப்புறம் ஆர்மர் பென்ட்ரேஷன் ரேஞ்ச் வந்து மைனஸ் கைஸ். இது ஒரு சூப்பரான ஸ்கின்னு. இது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓனாய்க்கான பேக் ஸ்கின்னு. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்குது. அந்த பேக்கை போட்டு கில் அடித்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா வாயை பொழக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது அந்த பேக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வருக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கும் இந்த மாதிரி வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து போட்டோம்னா அந்த மாதிரி கில் எடுத்தோம்னா கில் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நகத்தை வந்து திறந்து வாயிலேருந்து புகை வர மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து இது வந்து குட்டியாக இருக்குது, பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு இந்த ஈவெண்ட்லாம் எப்போ வரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 22, 23, 24 இந்த 3 டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிபிளாக இருக்குது இந்த அரோரா ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வரேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனியோட அந்த த்ரோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எமோட் ராயல் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா அந்த த்ரோன் அமௌண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த M18 வச்சு இப்படி சுற்றிட்டா இருப்பான், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீசிங் அமௌண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போயா அமௌண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தீம் அமௌண்ட் கைஸ். இது பார்த்திங்கன்னா M87 வச்சு பார்த்திங்கன்னா அப்படி சுற்றிட்டே இருப்பான். இது ஒரு ஃப்ரீசிங் அமௌண்ட். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஆடிட்டே இருப்பான். இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு போயா டே ஸ்பெஷலாக பழைய அமௌண்ட்டு. இது பார்த்திங்கன்னா திரும்பி ரிட்டன் கொண்டாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு தீம் அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, எல்லோரும் எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி வரத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 + 1 வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்பின் போட்டிருக்கு. ஆனால் அப்படியே வராது, 200 ஸ்பின் தான் வரும். சொல்லுங்கள். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டன் பேக் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டிலியில் வந்து சறுக்கிட்டு வந்து இப்படியே விழுகிற மாதிரி பின்னாடிலாம் ஊசியாக வர மாதிரிலாம் இருக்குது.
இது பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன். இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபேடர் வீலில் வரதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு. இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் ரெட் கலரில் எஃபெக்ட் வருது. நம்ம சேனலில் பற்றி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அனுப்பிச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விண்டர்லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக கொடுக்க வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லீக்கர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போஸ்டர் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லாகிங் ரிவரில் வந்து மற்றனா நம்மளுக்கு தர மாதிரி இருக்குது. இது வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிறதா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 24, 23 இந்த 5 டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 21, 23, 24 இந்த டேட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரோரா அந்த ஈவோ பண்டலை பற்றி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வருது என்ன ஏதுன்னு அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் வந்தால் யார் யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு பார்க்காம பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரோரா பண்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரத்துக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்வரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வர வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட்டாக வரத்துக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு ஸ்டோன் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 5 ஸ்டோன் இருக்கும். இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனில் வந்து கிடச்சிச்சின்னா ஒரு நார்மல் ரிவால். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 ஸ்டோன் கிடச்சா நம்மளுக்கு வந்து பண்டல் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஈவெண்ட்டுன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோனும் கிடைக்காது ஈஸியாக. ஒரு 4000 டைமண்ட் 5000 டைமண்ட் கிட்ட ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட்லேயும் வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டுக்கு பதிலாக அந்த மாதிரி ரிங் ஈவெண்ட் வந்தால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்க வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரோரா பண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவாலு, அப்புறம் ஒரு கட்டானா. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லக்க இருக்கவங்களுக்கு பண்டல் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா கூட மற்ற அந்த ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வருதா என்னென்னு வந்து பார்க்கலாம். இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து என்ன பண்டல் கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு wolf பண்டல் மாதிரி அந்த அரோரா பண்டல் மாதிரியே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு தீம் பண்டல் மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓனாய் மூஞ்சி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா பண்டல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அது இன்னும் காலில் ஏதோ பார்த்திங்கன்னா சாக்ஸ் மட்டும் ரொம்ப அக்கா பெருசாக போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டானா ஸ்கின்னும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பேக்கான ஸ்கின். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேடர் ரிவீலாக வரத்துக்கும் பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் வரதுன்னு தெரில. லீக்கர் வந்து நிறையா லீக் மாதிரி விட்றாங்க. இந்த எப்படி தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கான ஸ்கின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போடையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் அடித்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகம் அந்த வாயில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வர மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப்அப் ரிவால் வந்து கொடுக்குறதா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கரீனாக்காரன் வந்துட்டியா டக்குன்னு நைட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டான். வந்து பார்த்திங்கன்னா கில் எஃபெக்ட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இது ஒரு அனிமேஷன் பேக், இது சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா லூட் பாக்ஸு. இந்த பேக் பார்த்தா நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம். பை கைஸ்.